ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. பலரும் பாலோட மருந்துகளை எடுத்துக்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. ஒரு சிலர் பழ ஜூஸ், குளிர்பானங்களோட மருந்தை எடுத்துக்கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கும் பாலோட மருந்தை சேர்த்து கொடுப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி செய்வது சரியா பார்க்கலாம். சாதாரணமாகவே நம்ம அருந்தக்கூடிய பால்ல கால்சியம் அதிகமாக இருக்கும். கால்சியம் பல மருந்துகளுடைய ஆற்றலை குறைத்து விடுவதாக சொல்லப்படுது. பாலோடு மருந்து உட்கொள்வதை வயதானவர்கள் அதிகம் செய்வதாக சொல்லப்படுது. குழந்தைகளுக்கும் அதை பழக்குவதாகவும் சொல்லப்படுகிறது. பால் போன்ற பானங்களோடு மருந்தை உட்கொள்ளும் பொழுது மருந்தின் வினையாற்றும் விளைவை குறைக்கும் என சொல்லப்படுது. பால்ல இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம இரத்தத்துல மருந்து கலப்பதை தடுக்குது. அதனால மருந்து உட்கொள்வதன் தாக்கம் குறையும். பாலோடு எந்த மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது என சொல்லப்படுது. ஒருவேளை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாலோடு எடுத்துக்கொள்ளவே கூடாது என சொல்லப்படுது. இதனால மருந்தோட வீரியம் குறைந்துவிடும் எனவும் சொல்லப்படுது. பல சமயங்களில் இது உங்க வயிற்றுல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என சொல்றாங்க. அதனால மருந்துகளை நீங்க உட்கொள்ளும் பொழுது பாலுக்கு பதிலாக தண்ணீரையை உபயோகிக்க வேண்டும் என சொல்லப்படுது. அதுவே ஆரோக்கியமும் கூட என சொல்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள். மருந்துகளை உட்கொள்வதற்கு கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரே சிறந்தது என சொல்லப்படுகிறது.